Hi friends, welcome to my channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சட்னியும் வேண்டாம், சாம்பாரும் வேண்டாம்னு சொல்றவங்களுக்கு வெறும் கத்திரிக்காவும் உருளைக்கிழங்கும் மட்டும் இருந்தா போதுங்க. இந்த சூப்பரான சைட் டிஷ் செய்து கொடுத்துறலாம். இத செய்யறதும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. ஒன் பார்ட் ரெசிபி மாதிரி வெறும் குக்கர் மட்டும் இருந்தா போதுங்க. 5 நிமிஷத்துல செய்து முடிச்சிரலாம். டேஸ்டும் ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். காலையில் அவசரமாக கிளம்புற நேரத்தில் இந்த கத்திரிக்காய் கொத்து செய்து கொடுத்து பாருங்கள். மிச்சம் வைக்காமல் ஃபுல்லாத்தையும் சாப்பிட்டுடுவாங்க. இது செய்கிறதுக்கு 1/4 கிலோ அளவு கத்திரிக்காவை காம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீளமாக நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ குக்கரை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இதில் 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி லைட்டாக கொதி வர நேரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கா தோலை சீவிட்டு இந்த மாதிரி பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய், மீடியம் சைஸ் தக்காளி பழம், 2 தக்காளி பழம் அதையும் நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1.5 ஸ்பூன் அளவு குழம்பு பொடி சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் குழம்பு பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், தனி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ இது காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்போ எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. காய் நல்லா குலைவாக வெந்து வரணும். இப்போ ப்ரெஷர் எல்லாமே நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. 4 விசிலும் வச்சு எடுத்துட்டேன். பாருங்கள், பார்க்கும்போதே காய் நல்லாவே மசிஞ்ச மாதிரி இருக்கும். இதை லைட்டாக ஒரு மேஷரோ இல்லை மத்தோ வச்சு, இல்லை கரண்டி இருந்ததுன்னா கூட கரண்டியில் வச்சு கூட நீங்கள் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். சூடாக இருக்கும்போதே மசிச்சிங்கன்னா நல்லா ஈஸியாக மசிய வந்துடும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதுங்க, நல்லாவே மசிஞ்சு வந்துடும். நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு வச்சுக்கலாம். இதை ரெடி பண்ணிட்டாலே 3/4 வேலை முடிஞ்சிருச்சுங்க. இப்போ இதுக்கு ஒரு சூப்பரான தாளிப்பை கொடுத்துடலாம். கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்த பருப்பை சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். கூடவே 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய் கில்லாமல் முழுசாக சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/2 பெரிய வெங்காயம் நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். கூடவே 10 சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கி வந்தோடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் மிக்ஸை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சரியாக இருக்கான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. இது நம்ம குக்கரில் செய்கிறதுனால திரும்ப கொதிக்கலாம் வைக்க தேவையில்லைங்க. ஜஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் பிரிகிற டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் மணக்க ஒரு இட்லி தோசைக்கு சூப்பரான சைட் டிஷ் ரெடி ஆயிருங்க. இது இட்லி தோசை கூட மட்டும் இல்லைங்க, சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை செய்தீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. செய்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. கத்திரிக்காவும் வெங்காயம் உருளைக்கிழங்குலாம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா வெறும் 5 நிமிஷத்தில் செய்து முடிச்சிடலாம். இந்த டேஸ்டான கத்திரிக்காய் கொஸ்தை இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.